ஜோசியத்தில் மற்ற கிரகங்களுக்கு பலன் கணிக்கிறதை விட இந்த ராகு கேது கணிக்கிறது அங்கே ரொம்ப சிரமம் அப்படின்னுவாங்க. அப்போ ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அது சொந்த வீடு மாதிரி ரியாக்ட் பண்ணும், ரைட்டா? அதே மாதிரி கேதுக்கும் அதே தான். சரி, இப்போது ஒரு ராகுவோட குரு சேர்ந்துருக்கு அப்படின்னு வைங்களேன். ராகு குரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா செவ்வாய் மாதிரி வேகமாக இருப்பார். சூரியன் சேர்ந்துருக்குன்னா சூரியன் மாதிரி டாமினேட்டிங் கேரக்டரில் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ராகு புதன் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்துருக்கேன், அப்புறம் சனி குருவோட ராகு சேர்ந்துருக்கேன், கேது சேர்ந்துருக்கேன். இப்படி குரூப் ஆஃப் பிளானெட்டில் நடுவில் ராகுவோ அல்லது கேதுவோ உட்காந்துருந்துச்சுன்னா அதை எப்படி பலன் எடுக்கிறது? இத்தனை கிரகத்தில் எந்த கிரகம் மாதிரி இந்த ராகுவோ அல்லது கேதுவோ செயல்படும் அப்படின்னா, இந்த அக்குமுலேஷன் ஆஃப் பலன்கள், எல்லா கிரகங்களும் சேர்ந்த பலன்கள் எப்படி இருக்குமோ அப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் அதை விட இன்னும் ஷார்ப்பாக பதில் சொல்லலாம். எப்படின்னா, இப்போ 3 கிரகத்தோட 4வது கிரகமாக ராகுவும் சேர்ந்துருக்கார், கேதுவும் சேர்ந்துருக்கார், அல்லது 2 கிரகத்தோட 3வது கிரகமாக ராகு கேதுவும் சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ராகு கேதுவோட சேர்ந்துருக்க கிரகங்களில் எது பலமான கிரகம், ஏதாவது ஆட்சி இருக்கா அல்லது உச்சம் இருக்கா அல்லது வக்கிரமான கிரகங்கள் இருக்கா, இந்த 3க்கு தான் ஃபஸ்ட் வேல்யூ கொடுக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய பலனை தான் அதிகமாக செய்யும் அந்த ராகுவோ கேதுவோ தன்னுடைய திசையில் பலனாக கொடுக்கறதுங்கிறது. மற்றபடி கூட இருக்க கிரகங்களுடைய பலன்லாம் இருக்குன்னாலும் அது ரொம்ப மீன் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ ராகு கேதுவுக்கு பலன் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்? இப்படித்தான் எடுக்கணும்.